لك الملك لا شريك لك لبيك اللهم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حمدا يعافي نعمه ويكافي مزيدا. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والحج والعمرة لله. صدق الله العظيم. படைத்தவனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. இப்ப இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கக்கூடியது ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்லக்கூடியவர்களை வழி அனுப்புவதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் அவர்களுக்கிடம் துஆ கேட்டு அனுப்புவதற்காகவும், எனக்காக நீ துஆ செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு ஒண்ணுன்னு நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீது ஸலாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டியும் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் எல்லா பேரும் ஹஜ் செய்யறதுக்கு ஆசைப்படுறோமா இல்லையா? எல்லா பேரும் ஹஜ் செய்யணுமா இல்லையா? அப்ப ஒரு விஷயத்தை முன்னாடி நம்ம செய்வோம். அதுக்கு முன்னோட்டமாக என்ன அப்படின்னா, யார் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களுடைய அழைப்பை கேட்டு அவர்கள் பதில் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிற்கு கண்டிப்பாக செல்வார்கள். என்ன வார்த்தையை அழைத்து விட்டார்கள்? அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு இணங்க இப்ராஹிமை நீங்கள் அழைப்பு விடுங்கள். எப்படியா சொன்ன தெரியுமா? காபாவை அல்லாஹ் கட்ட சொல்லி கட்டளையிடான், கட்டுறாங்க. இஸ்மாயில் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து காபாவை கட்டி முடிக்கின்றார்கள். முடித்ததற்கு பின்னால் அந்த மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த கல்லின் மீது ஏறி நின்று நீங்கள் அழைப்பு விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது வெறும் பாலைவனம், எந்த ஒரு வீடு இல்லை, யாரும் இல்லை. இப்ராஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறியதற்கு பின்னால் இஸ்மாயில் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டுதான் அங்கே அவர்களுடைய குலங்கள் கோத்திரங்கள் வந்தது. நம்ம பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, 3ஆம் கிளாஸ் அவர்தான் சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப அவங்கள்ட்ட கேட்டா சொல்லிடுவாங்க, இஸ்மாயில் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குலங்கள் யார், அவருடைய கோத்திரங்கள் யார் முதல் மக்காவில் குடியேறினார்கள் என்று கேட்டா அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அதற்கு முன்னால் யாரை நீங்க அழைத்து விட்டார்கள், அப்பொழுது யாரெல்லாம் பதில் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிற்கு செல்வார்கள். என்ன அழைப்பு பதில் சொன்னார்கள், அந்த பதிலை தான் இன்னைக்கு நாம் சொல்லணும். ஹஜ்ஜிற்கு எல்லா பேரும் போகக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு 3 முறைகள், அதை நாம் சொல்வோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எல்லா நபர்களுக்குமே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார் உருவானாக. நம்முடைய மரணத்திற்கு முன்னால் ஒரு முறையேனும் அந்த இடங்களை கண்டு வர வேண்டும். அப்படியாக்கும் ஒரு இடம் ஒரு முறை கண்டு வந்தால் மீண்டும் மீண்டும் காண துடிக்கக்கூடிய ஒரு இடம். ஹாஜிகள் இன்னைக்கு செல்றாங்க, போகக்கூடியவர்கள் அந்த இஹ்ராம் உடையை கட்டியதற்கு பின்னால் இந்த தல்பியாவை அதிகமாக மொழிந்து கொண்டே இருப்பார்கள். இஹ்ராம் உடைய கட்டிட்டு லாஸ்ட்ல அவங்க ஜித்தாவில் போய் இறங்குவாங்க. ஜித்தாவா அல்லது மதினா, இப்ப மதினாவில் போய் இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஜித்தாவில் இறக்குவார்கள். ஜித்தாவில் இருந்து அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் நான் முஸ்லிம் நாட் அலவுட் என்று சொல்லி ஒரு இடத்தில் அந்த கேட் ஒன்று இருக்கும். அந்த இடத்தை தாண்டி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். காபாவை காணக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த கார்ல பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க, காபாவை காண்பார்கள். அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும், இதோ காபா தெரிகிறது பாருங்கள் என்பதாக. எப்படி என்று தெரியும். அந்த காபாவை காணக்கூடிய சமயங்களில் அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே சென்று வந்தவர்களுக்கு அது தெரியும், செல்லக்கூடியவர்கள் அதற்கு அறிவார்கள். அந்த காபாவை காணக்கூடிய சமயங்களில் தான் அவர்களுடைய கண்களில் இருந்து மாலை மாலையாக தண்ணீர்களை வரும், கண்ணீர்கள் கொட்டிக் கொண்டிருக்கும். இந்த காபாவை தானே காண்பதற்காக நாம் துடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். என்று தெரியுமா, அந்த காபா என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய கரண்டைக்கால், என்னுடைய அப்புடைய கரண்டைக்கால் நான் பிடித்து தமாட்சிவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். சில நாட்கள் தாயை விட்டு குழந்தையை பிரித்து ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எல்லாம் பயணம் போனவங்க இருப்போம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க இருந்துட்டு பயணத்துல இருந்து வந்த உடனே உங்களுடைய தாயை, உங்களுடைய குழந்தையை காணக்கூடிய சமயங்களில் எந்த அளவுக்கு பரவசங்கள் வரும். அந்த ஏர்போர்ட்ல இருந்து குழந்தை ஒரு பிறப்பதற்கு முன்பதாக போன தந்தை 2 வயது குழந்தையாக வருகிறது, மழலை சொற்களுடன் போட்டாவிலேயே பார்த்திருக்கோம். இன்னைக்கு வேணா அந்த லைவ் இதுல வேணா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்ப என்னோட தந்தை இதுதான், என்னோட தந்தை இதுதான் என்று இப்படி முதலில் பார்த்துக் கொண்டிருந்த தந்தையை அந்த ஏர்போர்ட்டில் இருந்து தாய் வைத்து மேலே தூக்கி கொண்டு காண்பித்துக் கொண்டு இருப்பார், பார்த்துக் கொண்டே இருப்பார். அந்த லட்சத்தில் இறங்கி வந்துட்டு இருப்பாரு. எங்கென்ன தெரியாது, வரக்கூடிய 100 நபர்களில் இந்த குழந்தை பார்த்து சொல்லும், அதோ அப்பா வந்து விட்டார், என்னுடைய தந்தை வந்து விட்டார், அப்பா வந்து விட்டார்கள். அந்த மகிழ்ச்சியில குதிக்கும். அந்த குதிப்பு அங்கே வரும், அந்த சந்தோஷம் அங்கே வரும். எப்ப தெரியுமா, முதல்ல போய் பார்க்கிறப்ப. அந்த சமயத்துல நீங்க இந்த இஹ்ராம் நீங்க கட்டும்பொழுது உங்களுக்கு சொல்லிடுவாங்க, போன உடனே ஹஜ்ஜை காபாவை கண்ட உடனேயே நீங்கள் உம்ரா செய்வது வாஜிபாக இருக்குது. அந்த உம்ராவுக்காக வேண்டிதான் நீங்க என்ன செய்றீங்க, இஹ்ராம் உடையை கட்டி செல்கின்றீர்கள் என்பதாக சொல்வார்கள். அங்க போன அதை பார்க்கும் பொழுது பெரிய ஆனந்தம். அது எப்படி சொல்வதற்கு முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மாபெரும் ஒரு ஆனந்தம். இவர்களுடைய கைகள் எல்லாம் உடல்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கும். எப்ப பார்க்கக்கூடிய சமயங்களில். அதே சமயத்தில் ரிட்டர்ன் வருவோம் தெரியுமா, அப்படி காபாவை பார்த்துக்கிட்டே பின்னாடி வாங்க அப்படிங்குவாங்க. திரும்பி முதுக காமிச்சிட்டு வந்துடக்கூடாது, காபாவை பார்த்துக்கிட்டே பின்னாடி வாங்க அப்படிங்குவாங்க. வரக்கூடிய சமயத்தில் கடைசியில் அந்த தவாபை முடிச்சுட்டு அப்ப காபாவை பார்த்துக்கிட்டே பின்னாடி வருவாங்க. இந்த இதயத்தில் எதையோ புட்டிகிரி எறிகிறது போன்று தெரியும். அப்பொழுது ஒரு அழுகை வரும், இவர்களுக்கு ஒரு கவலை வரும். என்னுடைய காபாவை விட்டு நான் செல்கின்றேனே, என்னுடைய ரப்பை விட்டு நான் செல்கின்றேனே, ஒரு அந்த கவலை இருக்கின்றது. எதையோ ஒன்றை இவன் பறிகொடுத்தது போன்று, உள்ளத்திலே இங்கே பறித்து வைத்தது போன்று இவன் வந்து கொண்டிருப்பான். அந்த இடங்களில் இது ஆரம்பமும் கடைசி நல்லா இருக்கு. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க ஹாஜிகள் இளம் வயதில் செல்கின்றார். நம்முடைய ஊரில் இருந்து ஏறத்தாழ நம்முடைய ஊர்வாசிகள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ஏறத்தாழ இவர்களுடன் சேர்த்து 11 நபர்கள் செல்கின்றார்கள். இவ்வாண்டு அல்லாஹு தஆலா எல்லாருடைய ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜு உம்ராவாக ஆக்கி தந்தார். இளம் வயசுல போறீங்க, இந்த ஆரம்பமும் கடைசி எல்லாத்துலயும் நல்லா இருக்கும்.
இந்த சென்ட்ல தான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாண்ட கதையா போய் ஒரு நாள் 2 நாள் அதோடைய எது இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்துருவான் மேப்படியா நின்று போய்க்கலாம், ரூம்லயே இருந்து தொழுதுக்கலாம், வெயில் கூட இருக்குது. நீங்கள் நன்மையை தேடுவதற்காக வேண்டி சென்றிருக்கிறீர்கள். உங்களுடைய நேரம், பணம் அனைத்தையும் செலவழித்து நீங்கள் சென்றிருப்பதை சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி செல்லவில்லை, மாறாக நன்மையை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி, நன்மையை தேடுவதற்காக வேண்டி சென்றிருக்கின்றீர்கள். காபாவை விட்டு உங்களுடைய பார்வைகளை நீங்கள் திருப்பி விடாதீர்கள் மக்காவில் இருக்கும் வரை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 இடங்களை 2 வசதிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மைகள் இருக்கு. இங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நன்மை இல்லை, வேற எதுல எங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நன்மை இல்லை. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து திக்ர் செஞ்சா நன்மை இருக்கு, திலாவத் ஓதினா நன்மை இருக்குது, தொழுதா நன்மை இருக்குது, ஐத்திகாஃப் நிய்யத்துடன் நீங்கள் அங்கே செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அங்கே நன்மை இருக்குது, செய்யக்கூடிய அமல்களுக்கு. சும்மா உட்கார்ந்து நன்மை கிடையாது, எந்த பள்ளிவாசலா இருக்கட்டும். ஆனால் காபத்துல்லாஹில் மட்டும்தான், மஸ்ஜிதுல் நபவியா இருக்கட்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவா இருக்கட்டும், அங்க கூட ஏதோ அமல் செய்யும் பொழுது நன்மைகள் இருக்கு. சும்மா உட்கார்ந்து இந்த மாதிரி நன்மைகள் கிடையாது. அப்படி ஒரு ஹதீஸ் தெரியல. காபத்துல்லாஹில் மட்டும்தான் காபாவை பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் எழுதிக் கொண்டே இருப்பான் அல்லாஹ். ஒன்று. இரண்டாவது, ஈண்டெடுத்த தாய், பெற்றெடுத்த தாயை நீங்கள் ரஹ்மத்தான பார்வைகள் பார்க்கக்கூடிய சமயங்களில் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமா உங்களுடைய தாயை பார்க்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான பார்வைகள் மூலமாக பார்க்கும் பொழுது நன்மைகளை எழுதிக் கொண்டே இருக்கின்றார். காபாவும் பெற்ற தாயும் அல்லாஹ் இந்த இடத்தில் உரிய அளவிற்கு மதித்து சொல்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய கிரண்டை கால் அது. இந்த தாயை விட 70 மடங்கு தாயுடைய பாசம் கொண்ட ரப்புடைய காலை பிடிக்கின்றோம். அவனுடைய துணியை பிடித்து, கீழாடையை அந்த துணியை பிடித்து ஒதுக்கி கேட்கக்கூடிய சமயங்களில் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றார். நீங்கள் ஒவ்வொரு இடங்களும் அதே சமயத்தில் எல்லா அமல்களும் செய்யக்கூடிய சமயங்களில் உங்களுடைய உள்ளத்தையும் சிந்தனையும் உயர்நிலைப்படுத்தியதாக செய்யுங்கள். இது மாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்கம் அங்க போயிருது. இவருக்கு செல்ல வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருப்பாரு, சுப்ஹானல்லாஹ் 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 பாத்துக்கிட்டே இருப்பாரு. இங்க வாட்ஸ்அப்ல அதுக்கு மெசேஜும் அனுப்பிச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கை வேற என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கு, டைப் பண்ணிட்டு இருக்கு. வாய் சுப்ஹானல்லாஹ் சொல்லுது, மூல சிந்தனை எங்கேயோ போயிட்டு கண் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுவல்ல. இப்ப உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சொல், உங்களுடைய செயல் அனைத்தும் அல்லாஹ்விடம் ஒன்றித்ததாக ஆக வேண்டும். ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய சமயங்களில் எந்த இடங்களெல்லாம் துஆக்கள் கபூலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும். உங்களுடைய ஒரே குறிக்கோள் நிய்யத்தை அல்லாஹ் கபூலாக்குவான். ஹஜ்ல சொன்ன கல்லை நான் முத்தமிடுவேன், முத்தமிட்டே தீருவேன். ரப்பே எனக்கு முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை கொடு, பாக்கியத்தை கொடு, பாக்கியத்தை கொடு என்பதாக நீங்கள் அங்கே அமர்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருந்தவர்களாக அதற்கு வாய்ப்பை கொடுப்பார். இவர் கோவையிலேயே கூட்டமா இந்த நெரிசலா இதுல போய் நம்ம எங்க போக முடியும்? இங்க இருந்து கையை எடுத்து தொட்டு முத்தம் கொஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படுமே போது, இங்க இருந்து நம்ம கையெழுத்து காமிச்சு போயிடும். நம்முடைய நிய்யத்து எப்படியோ இன்னமல் அமாலு பின்னியாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உங்களுடைய நிய்யத்தை போன்றுதான் அமல். அதே போல ஜம்சம் தண்ணீரை வயிறு முடைக்கக்கூடியுங்கள். அது உங்களுக்கு தாக்கத்து வேண்டும் என்பதாக நீங்கள் எண்ணி குடித்தால் அல்லாஹ் அதில் தாக்கத்தாக ஆக்குவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜம்சம் நீரை நீங்கள் எதுவாக எண்ணி அருந்துகிறீர்களோ அது உங்களுக்கு மாறும்.
உணவாக ஒரு மனிதன் எண்ணி அருந்தினால் அது உணவாக மாறும். உங்களுக்கு உடம்பு ராகத்திற்காக வேண்டி தாக்கத்திற்காக வேண்டி எண்ணி நீங்கள் அருந்தினால் அது போன்று அது ஆகும். சும்மா தண்ணி ஜம்சம் தண்ணிய சிலர் போய் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல குடிக்கிறது ஜம்சம் தண்ணி நிறைய குடிச்சிடாத, யூரின் வந்துடும், ஒண்ணுக்கு இருக்க போறாப்புல வரும். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் அங்க போகணும், வெளியே போகணும். இயற்கை அப்படி வச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? ஒரு டம்ளர் குடிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு வந்துடும். நம்ம என்ன வைக்கக்கூடிய நியத்து வராது. அல்லாஹ் தஆலா அவனை நான் இபாதத் செய்வதற்காக வந்திருக்கின்றேன், யா அல்லாஹ் எனக்கு தாக்கத்தை இந்த ஜம்சம் தண்ணீரினால் எனக்கு குடி என்பதாக வயிறு உடைக்க எதையும் உண்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஜம்சம் தண்ணீரை வயிறு உடைக்க குடிப்பதற்கு அனுமதி உண்டு. வேற எதையும் வயிறு உடைக்க சாப்பிடக்கூடாது. ஜம்சம் தண்ணீரை நீரை வயிறு உடைக்க குடிக்கலாம். நீயத்து வச்சீங்கன்னா போதும். அது தாக்கத்தாக நீயத்து வைத்து நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய இபாதத்துகளில் கடைத்தெருவுகளில் முக்கியமாக சுத்த வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கடத்தெருவை விட 10 மடங்கு பெரிய கைத்தெருவாக அது இருக்கும். போனா அப்படின்னம்னா ஃபஜர் தொழுதுட்டு போனா இஷா தொழுதுட்டு வந்துடலாம். அந்த அளவு கடத்தெருவு பெருசு, சுத்தி பார்க்கறதுக்கு இடங்கள் பெருசு. ஒவ்வொரு கடையில இருந்தா ஒவ்வொரு வருஷத்துக்கு நின்று வந்துடலாம். அவ்வளவு பெரிய கடைகள் எல்லாம் இருக்கின்றது. எல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். இந்ததை நாம் விட்டு விட வேண்டும். அமல் செய்வதற்காக வேண்டி சென்றிருக்கின்றோம். அந்த அமலை நாம் அதிகமாக பூர்த்தி செய்ய வேண்டும். நன்மைகளை தேடக்கூடிய இடங்கள் நன்மைகளை தேடுங்கள். எந்த இடங்களில் துஆக்கள் கபூலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த இடங்களில் துஆவை தேடுங்கள். உணவு உண்பதற்கு, உடுத்துவதற்கு, குளிப்பதற்கு, சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தங்களுடைய இருப்பிடத்தை அணுகுங்கள். ஏனைய நேரங்களில் நீங்கள் இங்கே இருந்து அமருங்கள், காபத்துல்லாஹில் இருந்து அமருங்கள். அதே போன்று மதீனாவிற்குள் சென்றால் அந்த மண்ணிற்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவின் மண்ணுக்கு கூட மருத்துவ குணம் உண்டு என்பதாக. அந்த மண்ணுக்கு கூட அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றார். மருத்துவ குணமுடைய உண்டு. அந்த இடங்களில் சென்றால் சாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அங்கு யாரு இருக்கிற எந்த ஒரு நபரையும், மதீனா நகரத்தில் நீங்கள் எந்த ஒரு நபரையும் எப்பொழுதும் எந்த ஒரு எண்ணமும் தவறான எண்ணங்கள் உண்டு விடாதீர்கள். ஏனென்று தெரியுமா, மதீனா வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்தவர்கள், இன்று இஸ்லாத்திற்கு வித்திட்டவர்கள். வித்திடப்பட்ட வித்தை அவர்கள் இன்று ஆழமரமாக உலகம் முழுவதும் பரவியிருப்பதற்கு அவர்கள் ஒரு மூல காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் இஸ்லாத்திற்காக வேண்டி அளித்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளை சற்று சிந்தித்து பார்த்தோம். நம்ம ஒண்ணு இல்லைங்க. அவர்கள் மதீனா வாசிகளுடைய நிலைமைகளை நான் எண்ணி பார்த்தால் எல்லாத்துமே 50% எல்லாத்திலையும் ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 5% நம்ம ஷேர் பண்றது தயாராக இல்லையே. அப்ப அவங்க எந்த அளவுக்கு தியாகத்தை கொடுத்தார்கள், இந்த அளவுக்கு. அதனால்தான் மதீனாவுடைய இடங்களுக்கு சென்றால் அங்கே அவர்களிடத்தில் கனிவான முறைகளில் உங்களுடைய வியாபாரத்தை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கனிவான முறைகளில் வியாபாரத்தை வைக்கிறார்கள். அதே சமயத்துல போய் பாத்தீங்கன்னா நீங்க சாமியில் பார்க்கலாம், மக்காவில் இருக்கக்கூடிய பேர்ச்சம்பளம் முதற்கொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா ரஃப்பாக இருக்கும். மதீனா நகரத்துடைய பேரித்தம்பளம் ஷாப்டாக அல்லாஹ் தஆலா வச்சிருப்பாங்க. அந்த பழங்கள்ல கூட மதீனாவுடைய பழத்திற்கு அல்லாஹ் தஆலா அது கூட சாஃப்டாகத்தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்க. அப்ப ஹஜ்ஜிற்கு நாம் செல்லக்கூடியவர்கள் நியத்துகளை சரி செய்ய வேண்டும். முதன்மையாக செல்ல வேண்டும் என்பதாக எண்ணிவிட்டாலே நம்முடைய நியத்துகளை சரி செய்ய வேண்டும். நான் செல்லக்கூடியது ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்லக்கூடியது, நான் முழுமையாக அமல்களில் ஈடுபடுவதற்காக வேண்டி
செல்கின்றேன். எனக்குரிய நியத்துகளில் வையுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தருவார். அல்லாஹ் தஆலா அப்படியாக இந்த ஹஜ்ஜை ஆக்கி தந்தாருவானாக. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாருவானாக. அதே போல இந்த முஸ்தலிஃபா, மீனா, அரஃபா இந்த இடங்கள்லாம் இருக்கு. ஒரு இடத்துல தங்குறது, அரஃபா மைதானத்துல துஆ செய்யறது, முஸ்தலிஃபா 2வது வந்து இருக்கிறது, மினாவுக்கு வரும், மினாவில் இருந்து கல் கொடுக்கிறது, இந்த ஷைத்தானை கல்லெறிகிறது. அது நேரங்களை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சில பேர்கள் வந்து ஒரு ஷைத்தாமல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷத்தை நாம் காரணம். ஷைத்தானுக்கு கல்லெறிப்பார். அந்த ஜவாலுடைய நேரத்தில், அதாவது சூரியன் உச்சக்கூடிய நேரத்தில் கல்லெறிவது சிறந்தது. அந்த நேரத்திற்காக என்ன செய்வாங்க, படியில உட்கார்ந்து இருப்பாங்க. ஜவாலுடைய உச்ச நேரங்கள் வந்த உடனே வேகமா ஒடியாந்து வந்து கல்லெறிவாங்க. இப்படிலாம் ஒடியாடுவாங்க. அதனால நாம் அதுக்கு அவர்களுடைய இதை நாம் அதை ஏதும் செய்வதற்கு இல்லை. அவர்கள் அந்த ஷைத்தான் மீது அந்த அளவிற்கு ஆக்ரோஷத்தில் இருக்கின்றார்கள். பொறுமையான முறைகள் எல்லாம் செய்யலாம். அதே போல அரபாவுடைய மைதானத்தில் நிற்கக்கூடிய சமயங்களில் இந்த துஆ ஜவாலுடைய நேரம் அங்கும் சரி, துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம், சற்று அந்த நேரங்களில் நீங்கள் சுணங்கி விடாதீர்கள். துஆக்களை கேட்பதற்கு என்னென்ன துஆலாம் நீங்க கேட்க நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கேளுங்கள், முழு உலகத்திற்கும் கேளுங்கள். சுருக்கி விடாதீர்கள். உங்களுடன் மட்டும், உங்களுடைய குடும்பங்களுடன் மட்டும் சுருக்கி விடாதீர்கள். ஏன்னா இன்னைக்கு போறவங்க துஆக்கள் அந்த சுருக்கத்தை வந்து இதாக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அந்த சமயத்தில் கொடுக்கக்கூடியது. அப்ப அதெல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கேட்கக்கூடிய சமயங்களில் எல்லா முழு உலகத்திற்கும் கேளுங்கள். எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. துன்யாவில் ஆகிரா, துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி எங்களுக்கு நீ பரக்கத்தை செய். முழு உலகத்திலும் இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியை கொடு. நீதமான ஆட்சியாளர்களை நீ அமைத்துக் கொடு. நேர்மையான ஆட்சியாளர்களை அமைத்துக் கொடு. உன்னுடைய 2ஆம் பள்ளியாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை இபாதத்துக்குரிய இடமாக, நிம்மதியான முறைகள் அமல் செய்யக்கூடிய இடமாக கூடி, அதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் எத்தனையோ நபர்கள் இன்றும் வேதனைப்பட்டுக் கொண்டு திருமணம் முடித்துவிட்டு சென்ற கணவன் 15 ஆண்டு காலமாக மனைவியை சந்திக்க முடியாமல் இருக்கக்கூடிய கணவன்மார்கள், வெளிநாடுகளில் வேலைகளில் சென்றவர்கள் திரும்ப தன் நாட்டிற்கு திரும்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். திருமணம் முடித்த கையுடன் சென்றவர் அங்கே. அதனால இப்படியாக்கின்ற வேதனைகள் எல்லாம் எத்தனையோ நாடுகள், இஸ்லாமிய நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நஸ்ராக்கள், மஜூசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது போன்று நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அழித்து விடலாம், நெருப்பை வாயினால் ஊதிவிடலாம் என்பதாக என்கின்றார்கள். உண்ண முடியாது, அணைக்க முடியாது. அது உண்மை. இஸ்லாம் எனக்குரிய இந்த சுடரை அழித்து விட முடியாது. ஆனால் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். எங்கெல்லாம் துஆக்கள் கபூலாகுமோ அங்கெல்லாம் எல்லா நபர்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். முழுமையாக துஆ செய்யுங்கள். ருக்னே யமானுக்கும் இந்த காபாவுடைய கேட்டிற்கும் கதவு மத்தியில ஒரு இடம் இருக்கு. போக்கூடியவங்களுக்கு கேளு அங்க. ஏன்னா இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா எல்லாம் மைண்ட்ல இருக்கு, என்னன்னு தெரியாம போயிடும். ஒவ்வொரு விஷயங்களை போயிட்டு வந்து இங்க அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்கலாம். அல்லாஹ் தஆலா அந்த இடங்கள் எல்லாம் செல்லக்கூடிய சமயங்களில் நீங்கள் துஆக்களை செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி கேட்டு 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 தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த இடங்கள் எல்லாம் சென்று அமல்கள் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்கி இருந்த அந்த குகையை சென்று வாருங்கள். இன்னைக்கு போலாம், படியெல்லாம் வச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா
எவ்வளவோ இப்ப நவீன விதமாக பக்கத்துல வரையும் போறாப்ப காரு போறாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டதாக சொன்னாங்க. பார்க்கல முன்னாடி படி இருந்துச்சு. அன்னைக்கு கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காடு மேடாக கரடு முரடாக இருந்த பாதைகளில் அவர்கள் ஏறி சென்றார்கள். ரசூலுல்லாஹிக்கு 60 வயதுன்னா 40 வயதுன்னா இவங்களுக்கு 60 வயசு. அந்த சமயத்துல ஏறி போனாங்க கதிஜா அம்மையார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏறி போய் உணவு கொடுத்துட்டு எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் பாருங்க, பார்க்கக்கூடிய சமயங்களில் இந்த எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் முஅஜிஸாத்துகள் எல்லாவற்றையும் காணக்கூடிய சமயங்கள் அவருக்கு பல்வேறு ஈமானுடைய உறுதிகள் தெரியும். கூஃபாவுடைய மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள். ரசூலுல்லாஹி மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்லும் பொழுது முதன்மையாக ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னாடி தான் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. அதுவும் சனிக்கிழமை கிடைத்தால் மேலும் சால சிறந்ததாக இருந்தது. இந்த இடங்கள் எல்லாம் நாம் சென்று அந்த சமயம் ரசூலுல்லாஹி சென்ற நாட்களில் சென்று பார்ப்பது அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை இன்று செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கும் சென்றிருக்கும் ஹாஜிகளுக்கும் அனைவருக்கும் உள்ளவர்களாக ஆக்கி தந்தருவானாக. நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது ஹாஜி அவர்கள் செல்லக்கூடியவர்கள் நம்மிடத்தில் அவர்கள் செய்திருந்த ஏதாவது இன்னல்கள் இருக்கின்ற துன்பங்கள் செய்திருந்தால் அதற்காக நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கப்பட்ட அவருடைய ஹஜ்ஜு மக்பூலான மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என்பதாக துஆ செய்யுங்கள் என்று நம்மிடம் துஆ செய்வதற்காக கேட்டு வருகின்றார்கள். இப்பொழுது கேட்பார்கள். நான் ஏதாச்சும் தவறு வச்சிருந்தா அல்லாஹ் கண்டுபிடிச்சிருந்தா என்னுடைய பயணம் லேசாக இருக்கு. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக अस्सलाम वालेकुम। நானே தயாராக அன்றைக்கு போகிறோம். நானே தயாராக மருத்துவமனையோ இல்லை அர்த்தப்படுவதையோ ஏதாவது பேசியிருந்தாரோ மனோன்றது பேசியிருந்தாரோ எங்களுக்காக மனம் கொடுத்து முடிச்சுக்கோங்க. எங்களுடைய மீதான தயாராக நல்லபடியாக அஜி முடியிருக்கோம். அப்துல் சைஃபுல்லா அஜா முடியிருக்கோம். எங்களுக்கான துவா செய்யுங்க. ஏதாவது கடன் அந்த மாதிரி இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இன்ஷால்லாஹ் அதுக்கான இது வச்சுருந்தாங்க எங்களுக்காக ஊருக்காக எல்லாத்துக்கும் துவா ஊருக்காக எல்லாருக்கும் துவா செய்ய நாங்கள் துவா செய்ய நீங்கள் துவா செய்யணும். டீ கொடுங்க. இல்லை அது கொடுத்துட்டீங்க. அப்படியே இந்த ஷாலை கொடுத்துட்டு குத்திடணும். அது ஷால் குத்திக்கும் டைமிங் வச்சு. நம்மளுடைய ரஷீதுண்ணா கொஞ்சம் பார்த்து நமது ஜமாத்தின் சார்பாக ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒரு சிறிய பொன்னாடை ஒட்டி கௌரவிக்கப்படுகின்றது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதுபோன்று ஹாஜியாமா ஹஜ் செல்லக்கூடியவங்க அவங்களுக்காக வேண்டியும் அங்க பெண்கள் மத்தியில பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். ஹாஜி கொஞ்சிருங்க.